ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம ஒரு ரிவர்சிபிள் டால் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு இந்த மாதிரி அக்ரிலிக் யான் தான் எடுத்திருக்கேன். இது 3 கலர் தேவைப்படும். நான் அந்த டாலோட ஹெட் போர்ஷனுக்கு இந்த மாதிரி லைட் பிங்க் எடுத்திருக்கேன். நீங்கள் ஒயிட் எடுத்துக்கலாம், இல்லை ஸ்கின் கலர் கிடச்சா கூட எடுத்துக்கலாம். மற்றபடி க்ரீன் கண்டிப்பாக வேணும். இதுக்கு ஹூக் சைஸ் பார்த்திங்கன்னா 2mm ஹூக் தான் எடுத்திருக்கேன். அண்டு இது டேபிஸ்ட்ரி நீடில், ஸ்டிச் மார்க்கர், சிசர்ஸு, சேஃப்டி ஐஸ் ஒரு 4mm ஐஸ் எடுத்திருக்கேன். இது இல்லாமல் இந்த மாதிரி நரம்பு தேவைப்படும் நமக்கு. நம்ம அந்த இதை ஃப்ளார் இது பண்ணுறதுக்கு. அடுத்து லீஃப் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஸ்ட்ரிங்கு தேவைப்படும். இது எல்லா கிராஃப்ட் ஷாப்லேயுமே உங்களுக்கு கிடைக்கும். இது எப்படி நம்ம பெண்ட் பண்ணணும், லீஃபை எப்படி பெண்ட் பண்ணாலும் பெண்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அடுத்து கொஞ்சம் ஃபைபர் ஃபில் எடுத்திருக்கேன். இது இல்லாமல் இந்த ஃப்ளெக்சிபிள் ராடு, இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிராஃப்ட் ஷாப்லேயே கிடைக்கும். அந்த ஃப்ளாரோட ஸ்டெம் மாதிரி பண்ணுறதுக்காக தேவைப்படும். இது நீங்கள் எந்த கிராஃப்ட் ஷாப்பில் வேணாலும் கேட்டு வாங்கி வச்சுக்கோங்க. இது ஒன்று தேவைப்படும். இப்போ வாங்க எப்படி ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு நம்ம அந்த டாலோட ஹெட் போர்ஷன் பண்ண போகிறோம். அதுக்கு எப்பவும் போல் மேஜிக் சர்க்கிள் போட்டுட்டு அந்த மேஜிக் சர்க்கிள்குள்ளே 6 சிங்கிள் க்ரோஷே போட போகிறோம். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா பேசிக் ஸ்டிச்சஸ்க்கான வீடியோஸ் எல்லாமே நம்ம ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது. ஃபஸ்ட்டு அந்த பேசிக் ஸ்டிச்சஸ் தெரிஞ்சுக்கோங்க. மேஜிக் சர்க்கிள் எப்படி போடணும், செயின் எப்படி போடணும், எல்லாமே தெரிஞ்சுக்கோங்க. தெரிஞ்சுக்கிட்டு ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போது 6 சிங்கிள் க்ரோஷே நம்ம இதுக்குள்ளே போடணும். இதுதான் அந்த டாலோட பேஸ். ஸோ எப்பயுமே சொல்கிறது தான், ஸ்டிச்சு கவுண்ட் பண்ணி போடுங்க. எந்த இடத்துலையும் ஸ்டிச்சை கவுண்ட் பண்ணாமல் விட்டு இன்க்ரீஸோ டிக்ரீஸோ கொடுத்திங்கன்னா நம்ம ப்ராஜெக்ட் சரியாக வராது. ஸோ பேசிக் க்ரோஷேயில் ரொம்ப முக்கியமானது ஸ்டிச்சு கவுண்டிங். அதை மட்டும் கரெக்டாக கவுண்ட் பண்ணி மட்டும் போட்டுருங்க. அதே மாதிரி ஃபஸ்ட்டு ஸ்டிச்சை மார்க் பண்ணிவிட்டு போடுறதுக்கும் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அந்த ப்ராக்டிஸ் இருந்ததுனாலே உங்களுக்கு நீங்கள் போடுற ப்ராஜெக்ட் ஈஸியாக போட முடியும். இல்லைன்னா எங்கே ஸ்டார்ட் பண்ணணும், எங்கே எண்ட் பண்ணுறோன்றது தெரியாமல் போயிடும். ஸோ இப்போ நான் 6 சிங்கிள் க்ரோஷே போட்டுட்டேன். இப்போ இந்த டெய்லை பிடிச்சி நல்லா டைட் பண்ணும்போது அந்த சர்க்கிள் நல்லா டைட் ஆகிடும். இப்போ ஃபஸ்ட்டு போட்ட சிங்கிள் க்ரோஷேயில் ஹூக்கை இன்சர்ட் பண்ணிவிட்டு ஒரு ஸ்லிப் நாட் போட போகிறேன், ஸ்லிப் ஸ்டிச் போட போகிறேன். ஓகேவா? ஸ்லிப் ஸ்டிச் போட்டுட்டு நெக்ஸ்ட் ரோக்கு ஒரு செயினும் ஆட் பண்ணிக்கலாம் நம்ம. இப்போ ரோ 1 நம்ம கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ரோ 2க்கு நான் ஒரு செயின் ஒன்று ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ ரோ 2 பார்த்திங்கன்னா எல்லா ஸ்டிச்சஸ்லேயுமே நம்ம இன்க்ரீஸ் பண்ண போகிறோம். அதாவது கீழே 6 சிங்கிள் க்ரோஷே போட்டோம். இப்போ ஒவ்வொரு இடத்துலையும் நம்ம 2 சிங்கிள் க்ரோஷே போட போகிறோம். ஸோ அதுதான் இன்க்ரீஸ். ஒரே இடத்துல 2 ஸ்டிச்சு போட்டோம்னா அதுக்கு பேர் இன்க்ரீஸு. இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டிச்சை நான் ஸ்டிச் மார்க்கர் வச்சு மார்க்கும் பண்ணிக்கிறேன். இப்போ அதே இடத்துல இன்னொரு சிங்கிள் க்ரோஷே நம்ம போடணும். அப்படி 6 இடத்துலையும் 2 போடும்போது நமக்கு டோட்டலாக இந்த ரவுண்டோட எண்டில் 12 சிங்கிள் க்ரோஷேஸ் கிடைக்கும். ஃபஸ்ட்டு வீடியோவை பார்த்து பேட்டர்னை ஃபுல்லாக எழுதிடுங்க. எழுதிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் போட ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்கள் பார்த்துக்கிட்டே எழுதிக்கிட்டே போட்டிங்கன்னா கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ ஃபுல்லாக பேட்டர்ன் ஃபுல்லாக எழுதிடுங்க. ஸ்டார்டிங் டு எண்டிங் வரைக்கும் பேட்டர்னை எழுதிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வீடியோ ஓட விட்டுட்டே பார்த்து போட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு போடுறதுக்கு. ஸோ எந்த இடத்துலையும் எதையும் ஸ்கிப் பண்ணக்கூடாது. ஒவ்வொரு இடத்துலையும் கம்பல்சரியாக 2 சிங்கிள் க்ரோஷே போடணும். ஒரு ரோ கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் ஒரு 2 செகண்ட் டைம் எடுத்து ஸ்டிச்சை கவுண்ட் பண்ணிக்கங்க. இப்போ நான் 2வது ரவுண்டு கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இப்போ இந்த இடத்துல ஃபஸ்ட்டு போட்டு மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த இடத்துல நான் ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போடணும். இப்போ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு செயின் இருக்கிற மாதிரி இருக்கும். பட் அது செயின் கிடையாது, நம்ம ஃபஸ்ட்டு ரோவில் போடுற செயின். அதை நீங்கள் ஸ்டிச்சாக கன்சிடர் பண்ணக்கூடாது. ஸோ அதுக்கு தான் அந்த கன்ஃபியூஷன் வராமல் இருக்கணும், நீங்கள் கவுண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் ரோக்கு ஒரு செயின் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ 3rd ரோ பார்த்திங்கன்னா ஒரு சிங்கிள் க்ரோஷே அண்ட் ஒரு இன்க்ரீஸ். இதை 6 தடவை நம்ம ரிப்பீட் பண்ணணும். ஸோ பேஸில் 6 சிங்கிள் க்ரோஷே போட்டோம், அடுத்து 12 இருக்கும். ஸோ அதே இதில் ஒன்றில் ஒரு ஸ்டிச்சில், அதாவது 2 ஸ்டிச், ஒவ்வொன்றிலையும் 2 ஸ்டிச்சு போட்டோம் இல்லையா, ஒரு ஸ்டிச்சில் ஒரு சிங்கிள் க்ரோஷேவும் 2வது ஸ்டிச்சில் ஒரு இன்க்ரீஸும் கொடுக்கும்போது 6 தடவை நம்ம அதை ரிப்பீட் பண்ணுவோம். ஸோ இந்த ரவுண்டோட எண்டில் நமக்கு 18 சிங்கிள் க்ரோஷேஸ் கிடைக்கும். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு சிங்கிள் க்ரோஷே அண்ட் இன்க்ரீஸ். இப்போ இதில் இன்க்ரீஸ் பண்ணிட்டேன். ஒரு தடவை இந்த செட்டை முடிச்சாச்சு. இப்போ செகண்ட் தடவை நான் ரிப்பீட் பண்ண போகிறேன். ஒரு சிங்கிள் க்ரோஷே, நெக்ஸ்ட்டு ஸ்டிச்சில் ஒரு இன்க்ரீஸ். ஸோ இதை 6 தடவை ரிப்பீட் பண்ணி இந்த ரவுண்டை கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஸோ செகண்ட் டைம் நான் ரிப்பீட் பண்ணி முடிச்சிட்டேன். இதே மாதிரி ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ண வேண்டியதான்.
ஸோ இந்த தேர்ட் ரோ நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இப்போ ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கோங்க, போட்டு ஒரு செயின் ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து பேட்டர்ன் எழுதும்போது அந்த ஸ்லிப் ஸ்டிச் செயின் 1ங்கிறத கம்பல்சரியாக எழுதி வச்சு பழகிக்கோங்க. அப்போ தான் அது வந்து தெரியும். ஏன்னா இதே இதில் நம்ம எண்டில் வந்து செயின் 3லாம் போடுவோம். அப்போ அதையும் நமக்கு ஞாபகத்துக்கு வரணும், அதுக்காக தான். ஸோ இப்போ 4th ரோ ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு செயினும் ஆட் பண்ணிட்டேன். இப்போ இந்த 4th ரோவில் பார்த்தீங்கன்னா 2 சிங்கிள் க்ரோஷே ஒரு இன்க்ரீஸ். அதாவது ஃபஸ்ட்டு ஒரு சிங்கிள் க்ரோஷே, அடுத்து ஒரு சிங்கிள் க்ரோஷே. இப்போ ஃபஸ்ட்டு சிங்கிள் க்ரோஷே நான் போட்டுக்கிறேன். அடுத்து ஒரு சிங்கிள் க்ரோஷே. அதுக்கு அடுத்த ஸ்டிச்சில் ஒரு இன்க்ரீஸ் கொடுக்கணும். இப்போ இந்த மாதிரி பண்ணும்போது இது 6 தடவை நம்ம ரிப்பீட் பண்ணுவோம். இந்த ரவுண்டு கம்ப்ளீட் பண்ணும்போது நமக்கு 24 சிங்கிள் க்ரோஷேஸ் கிடைக்கும். இப்போ இந்த ரோ பார்த்திங்கன்னா 2 சிங்கிள் க்ரோஷே அண்ட் ஒரு இன்க்ரீஸ். இதை 6 தடவை ரிப்பீட் பண்ணணும். நான் இப்போ செகண்ட் டைம் ரிப்பீட் பண்ணுறேன். இப்போ இது செகண்ட் டைம் ரிப்பீட் பண்ணி முடிச்சாச்சு. இதே மாதிரி இன்னும் 4 டைம்ஸ் ரிப்பீட் பண்ணிட்டீங்கன்னா இந்த ரவுண்டு வந்து கம்ப்ளீட் ஆகிடும். இப்போ நான் வந்து 4th ரவுண்டு கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கோங்க, போட்டுட்டு ஒரு செயினும் ஆட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் ரவுண்டுக்காக. ஸோ ஒரு செயின் ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்து ரோ 5. ரோ 5ல் பார்த்தீங்கன்னா ரோ 5 to ரோ 8 வரைக்குமே வந்து எல்லா இடத்துலையும் ஒவ்வொரு சிங்கிள் க்ரோஷேஸ் தான் போட போகிறேன். எந்த இன்க்ரீஸும் இதில் கிடையாது. ஸோ இப்போ ஒரு ரோ கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா இதே மாதிரி ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு செயின் ஆட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் ரோ கண்டினியூ பண்ணுங்கள். இதே மாதிரி 5 to 8, 5, 6, 7, 8 4 ரோவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா இடத்துலையும் ஒவ்வொரு சிங்கிள் க்ரோஷேஸ் மட்டும்தான் வரும். ஸோ இம்பார்ட்டண்ட் என்னென்னா ஒவ்வொரு ரோவும் நீங்கள் கவுண்ட் பண்ணிக்கணும். 24 தான் இருக்கா அப்படிங்கிறத கவுண்ட் பண்ணிவிட்டு போட்டிங்கன்னா எந்த பிரச்சனையும் இல்லை. அடுத்தடுத்த ஸ்டிச்சில் ஒவ்வொரு ஸ்டிச்சு அப்படியே போட்டே வர வேண்டியதான். ஸோ நான் ரோ 8 வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ நான் ரோ 8 வரைக்கும் போட்டாச்சு. கவுண்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. 8 ரோஸும் நீங்கள் போட்டிருக்கீங்களா, அதே மாதிரி 24 ஸ்டிச்சஸும் இருக்கான்றதை பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு ஒரு செயின் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ரோக்கு செயின் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ ரோ 9 பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஒரு 8 சிங்கிள் க்ரோஷே போடணும். இது கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. இந்த இடத்துல எதுவும் கன்ஃபியூஸ் ஆகிட வேண்டாம். ஃபஸ்ட்டு 8 சிங்கிள் க்ரோஷே. இப்போ ரெண்டாவது 3, 4, 5, 6, 7, 7வது போட போகிறேன். வந்து 8. இப்போ இந்த 8 சிங்கிள் க்ரோஷே முடித்ததுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா ஒரு பேட்டர்ன் ஃபாலோ பண்ண போகிறோம். ஒரு சிங்கிள் க்ரோஷே அண்ட் ஒரு இன்க்ரீஸ். இதை 4 தடவை நம்ம ரிப்பீட் பண்ணணும். இப்போ 8 முடித்ததுக்கப்புறம் ஒரு சிங்கிள் க்ரோஷே அண்ட் ஒரு இன்க்ரீஸ். இதை கொஞ்சம் கவனமாக போடுங்க. ஒரு சிங்கிள் க்ரோஷே போட்டாச்சு. அடுத்து ஒரு இன்க்ரீஸ். அடுத்து இதை வந்து இன்னும் 3 தடவை ரிப்பீட் பண்ணணும் நம்ம. அடுத்து ஒரு சிங்கிள் க்ரோஷே அண்ட் ஒரு இன்க்ரீஸ். செகண்ட் டைம் ரிப்பீட் பண்ணியாச்சு. அடுத்து ஒரு சிங்கிள் க்ரோஷே அண்ட் ஒரு இன்க்ரீஸ். தேர்ட் டைம் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போது ஒரு சிங்கிள் க்ரோஷே அண்ட் ஒரு இன்க்ரீஸ். இப்போ நம்ம 4 டைம்ஸ் வந்து இதை ரிப்பீட் பண்ணி கம்ப்ளீட் பண்ணிட்டோம். பேலன்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 8 சிங்கிள் க்ரோஷேஸ் இருக்கும். அது எல்லாத்துலேயும் அப்படியே சிங்கிள் க்ரோஷே போட வேண்டியதான்.
ஸ்டார்டிங்கில் ஒரு 8, நடுவில் வந்து ஒரு சிங்கிள் க்ரோஷே இன்க்ரீஸ் பேட்டர்ன் வந்து ஒரு 4 டைம்ஸ் ரிப்பீட் பண்ணோம். லாஸ்ட்டாக இருக்கிறதுல மீதி 8. ஸோ நமக்கு இந்த ரவுண்டோட எண்டில் நமக்கு 28 சிங்கிள் க்ரோஷேஸ் கிடைக்கும். ஸோ கொஞ்சம் ஒரு சில ஸ்டெப்ஸ் வந்து கொஞ்சம் பார்த்து போட்டிங்கன்னா தான் நமக்கு வந்து அந்த நம்ம ஹெட்டு போடுறோம் அப்படின்னா அதோட ஃபினிஷிங் வந்து கரெக்டாக வரும். ஸோ ஒன்ஸ் இந்த ரவுண்டை முடிச்சுட்டு நீங்கள் கவுண்ட் பண்ணிக்கோங்க 28 இருக்காங்கிறத கவுண்ட் பண்ணிக்கணும். ஏன்னா நம்ம எங்கேயாவது ஒரு இடத்துல மிஸ் பண்ணியிருக்கலாம். ஸோ அந்த இடத்துல 28 இருக்கான்னு கவுண்ட் பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக 28 இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போடுங்க. ஸோ ஹூக்கை இன்சர்ட் பண்ணி ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டுட்டு நெக்ஸ்ட் ரோக்கு ஒரு செயினும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ரோ 10 வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அடுத்து அதுக்கு ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டு ஒரு செயின் ஒன்று ஆட் பண்ணிக்கிறேன். ரோ 10 பார்த்திங்கன்னா எந்த வித சேஞ்சஸும் கிடையாது. லாஸ்ட் ரோவில் போட்டு 28 சிங்கிள் க்ரோஷேஸ் அப்படியே போட போகிறோம். இதில் எந்த இன்க்ரீஸோ எதுவுமே கிடையாது. ஸோ ரோ 10 வந்து 28 சிங்கிள் க்ரோஷேஸ் மட்டும் போட்டால் போதும். கண்டிப்பாக ஃபஸ்ட்டு ஸ்டிச்சை மார்க் பண்ணி வச்சுட்டு போட்டிங்கனாக்கா உங்களுக்கு எந்த கன்ஃபியூஷனும் வராது. அதை ஒரு ப்ராக்டிஸாகவே வச்சுக்கோங்க. ஸ்டிச் மார்க்கர் யூஸ் பண்ணுறது ஒரு ப்ராக்டிஸாகவே வச்சுக்கோங்க. அப்போ தான் நீங்கள் வந்து ஒரு ப்ராஜெக்ட் எடுத்து பண்ணுறீங்கன்னா அது ஈஸியாகவும் முடிக்க முடியும், சீக்கிரமாகவும் முடிக்க முடியும், டைமும் உங்களுக்கு சேவ் ஆகும். ஏன்னா ஒவ்வொரு தடவையும் நம்ம வந்து ரோ கவுண்ட் பண்ணும்போது இந்த ஸ்டிச் மார்க்கர் இருந்ததுன்னா ஈஸியாக இருக்கும். அதுக்காக தான் சொல்கிறது. ஸோ இப்போ ரோ 10 கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு ஸ்டிச்சில் ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டுட்டு ஒரு செயினும் ஆட் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் ரவுண்டுக்கு. ஸோ ரோ 11 பார்த்திங்கன்னா 2 சிங்கிள் க்ரோஷே போடணும், ஒரு டிக்ரீஸ் போடணும். டிக்ரீஸ்னால் 2 ஸ்டிச்சை ஒன்றாக்கி போடுறது. ஆல்ரெடி அதோடய வீடியோ எல்லாமே நம்ம சேனலில் இருக்குது, பார்க்காதவங்க பார்த்துருங்க. ஸோ இது வந்து ஒரு சிங்கிள் க்ரோஷே போட்டிருக்கேன். எங்கே ஸ்டார்ட் பண்ணமோ அந்த இடத்துல ஒரு சிங்கிள் க்ரோஷே போட்டுட்டேன். இப்போ 2வது சிங்கிள் க்ரோஷே போட்டாச்சு. அடுத்து அதே பக்கத்தில் ஸ்டிச்சில் 2 ஸ்டிச்சை ஒன்றா சேர்த்து நம்ம ஒரு டிக்ரீஸ் போட போகிறோம். ஸோ இந்த ரோவோட எண்டில் பார்த்திங்கன்னா நமக்கு மொத்தமாக 21 சிங்கிள் க்ரோஷேஸ் கிடைக்கும். இந்த பேட்டர்னை வந்து அதாவது 2 சிங்கிள் க்ரோஷே ஒரு டிக்ரீஸுங்கிற பேட்டர்னை 7 தடவை நம்ம ரிப்பீட் பண்ணணும். ஸோ செகண்ட் டைம் நான் ரிப்பீட் பண்ணுறேன். 2 சிங்கிள் க்ரோஷே அண்ட் ஒரு டிக்ரீஸ். ஸோ இதை இன்னும் 5 தடவை நீங்கள் ரிப்பீட் பண்ணிங்கன்னா இந்த ரோ கம்ப்ளீட் ஆகிடும். ஸோ இந்த ரவுண்டோட எண்டில் நமக்கு வந்து மொத்தமாக 21 சிங்கிள் க்ரோஷேஸ் கிடைக்கும். ஸோ இதே மாதிரி இன்னும் 5 டைம்ஸ் ரிப்பீட் பண்ணிக்கலாம். ஸோ ரோ 11 கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ இந்த இடத்துல ஃபஸ்ட்டு ஸ்டிச்சில் ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டுட்டு ஒரு செயின் ஒன்று ஆட் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் ரோக்கு. இப்போ ரோ 12 பார்த்திங்கன்னா ஒரு சிங்கிள் க்ரோஷே அண்டு ஒரு டிக்ரீஸ். முதல் 2 சிங்கிள் க்ரோஷே ஒரு டிக்ரீஸ் போட்டோம். இப்போ வந்து ஒரு சிங்கிள் க்ரோஷே அண்ட் டிக்ரீஸு. ஸோ ஒரு சிங்கிள் க்ரோஷே போட்டுட்டேன். அடுத்து ஒரு டிக்ரீஸ் கொடுக்குறேன். 1 2 செயினை ஒன்றா எடுத்து நம்ம ஒரே ஸ்டிச்சாக கன்வெர்ட் பண்ணுவோம். ஸோ இதே மாதிரி இது 7 தடவை நம்ம ரிப்பீட் பண்ணோம். ஒரு சிங்கிள் க்ரோஷே ஒரு டிக்ரீஸ், ஒரு சிங்கிள் க்ரோஷே ஒரு டிக்ரீஸுங்கிறத 7 தடவை நம்ம வந்து ரிப்பீட் பண்ணுவோம். ஸோ இதை வந்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நமக்கு பார்த்திங்கன்னா 14 சிங்கிள் க்ரோஷேஸ் கிடைக்கும். இந்த ரவுண்டு கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் நமக்கு 14 சிங்கிள் க்ரோஷேஸ் கிடைக்கும். ஸோ ரோ 12 கம்ப்ளீட் ஆக போகுது. இதை முடிச்சுட்டு இதில் வந்து என்னென்னா இப்போ இந்த ஃபஸ்ட்டு ஸ்டிச்சை வந்து ஸ்லிப் ஸ்டிச் போட்டுருங்க. போட்டுட்டு இந்த இடத்துல நாம் வந்து என்ன பண்ணலாம், ஐஸ் வந்து ஃபில் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் வந்து சேஃப்டி ஐஸ் ஃபிக்ஸ் பண்ணுறதா இருந்தாலும் ஓகே, இல்லை ஃபுல்லாக முடிச்சுட்டு நான் வந்து ஐஸ் வந்து எம்ப்ராய்ட்ரி பண்ணிக்கிறேன் அப்படின்னாலும் ஓகே.
எது வேணாலும் பண்ணலாம். நான் ஆல்ரெடி எம்ப்ராய்டரி எப்படி பண்ணணுங்கிறதுக்கு வீடியோவும் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த மாதிரி பண்ணுறதுனாலும் ஓகே தான். நீங்கள் வந்து எம்ப்ராய்டரி பண்ணுறதா இருந்தால் நம்ம ஃபுல்லாக முடிச்சுட்டு கூட நம்ம எம்ப்ராய்டரி பண்ணலாம். பட் நான் இப்போ வந்து சேஃப்டி ஐஸ் ஃபிக்ஸ் பண்ண போகிறேன். அதனால் இந்த இடத்துலையும் நான் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம ஃபைபர்லாம் ஃபில் பண்ணிட்டோம்னா பண்ண முடியாது. அதனால நான் பண்ணிக்கிறேன். இப்போ மேலேருந்து கவுண்ட் பண்ணி ரோ 7 to ரோ 8க்கு நடுவில் நம்ம வந்து ஐஸ் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் ஒரு ஐஸ் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுலேருந்து ஒரு 4 ஸ்டிச்சு தள்ளி இந்த இடத்துல இன்னொரு ஐஸையும் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரோ 7 to 8ல் 4வது ஸ்டிச்சு தாண்டி நீங்கள் வந்து இன்னொரு ஐஸையும் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு பின்னாடி அந்த சேஃப்டி வாஷர்ஸையும் போட்டு விட்ருங்க. இல்லை நான் சின்ன குழந்தைங்களுக்கு விளையாட கொடுப்பேன், அதனால் எனக்கு சேஃப்டி ஐஸ் வேணான்னு நினச்சிங்கன்னா தாராளமாக நீங்கள் எம்ப்ராய்டரி பண்ணிக்கலாம். கரெக்டாக அழகாக ரவுண்டாக பண்ணிட்டீங்கன்னா நீட்டாக இருக்கும். அப்படி இல்லைன்னா ஹாஃப் பேர்ல் பீடு கூட கிடைக்கிது, பிளாக்கில் கிடைக்கிது, உங்களுக்கு அமேசான்லலாம் இருக்குது. அதில் கூட நீங்கள் வாங்கி கூட அப்படியே பேஸ்ட் பண்ணிக்கலாம். அதுவுமே குழந்தைங்களுக்கு கொடுக்குறீங்கன்னா கொஞ்சம் கஷ்டம் தான், ஏன்னா கடித்து எடுத்துட்டாங்கன்னா பிரச்சனை ஆகிடும். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் நீங்கள் எம்ப்ராய்டரி பண்ணிக்கிறது ரொம்பவே ஈஸி. ஸோ இந்த இடத்துல நான் கொஞ்சம் ஃபைபர் ஃபில் பண்ணிடுறேன், ஃபுல்லாகவே டைட்டாக ஃபைபரை ஃபில் பண்ணிக்கிறேன். ஏன்னா இதுக்கப்புறம் அடுத்த ரோ வந்து இன்னும் கொஞ்சம் சுருங்கிடும். ஸோ நமக்கு ஃபில் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் இப்போயே நல்லா டைட்டாக உள் பக்கம் நல்லா ஃபைபரை ஃபில் பண்ணி விட்டுருங்க. இப்போ நான் ஃபைபர் ஃபில் பண்ணிட்டேன். ரோ 13 போகிறோம். ரோ 13 பார்த்திங்கன்னா ஏற்கனவே ஒரு 14 சிங்கிள் க்ரோஷேஸ் இருக்குது. அது எல்லாத்துலேயுமே வந்து நம்ம டிக்ரீஸ் தான் பண்ண போகிறோம். ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து எண்டிங் வரைக்கும் ஒவ்வொரு டிக்ரீஸ் கொடுக்கும்போது நமக்கு இந்த ரோவோட எண்டில் நமக்கு 7 சிங்கிள் க்ரோஷேஸ் மட்டும்தான் கிடைக்கும். அந்த ஸ்டிச்சை கண்டிப்பாக மார்க் பண்ணிக்கோங்க. ஏன்னா ரவுண்டு குறுக உங்களுக்கு வந்து எங்கே ஸ்டார்ட் பண்ணோம் எங்கே எண்ட் பண்ணோன்னு தெரியாமல் போயிடும். ஸோ இந்த மாதிரி எண்டிலலாம் வர நீங்கள் கண்டிப்பாக ஸ்டிச் மார்க்கர் யூஸ் பண்ணிக்கிறது பெட்டர். ஸோ 2வது டிக்ரீஸ், 3வது டிக்ரீஸ். இது ஃபைபர் ஃபில் பண்ணுறதுனால கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் உங்களுக்கு. டிக்ரீஸ் பண்ணும்போது அந்த இது பண்ணும்போது கொஞ்சம் ஒரு விரலால் அந்த ஃபைபரை உள் பக்கமாக அழுத்தி விட்டுட்டு நீங்கள் பண்ணிங்கன்னா ஈஸியாக பண்ண முடியும். இந்த ஸ்டிச் மார்க்கர் இல்லைன்னா உங்களுக்கு கண்டிப்பாக கன்ஃபியூஸ் ஆகும், ரோ சின்னதாக வர. ஸோ அதனால் கண்டிப்பாக ஸ்டிச் மார்க்கர் யூஸ் பண்ணிக்கோங்க. 3 டிக்ரீஸ் பண்ணிட்டோம். இப்போ 4வது டிக்ரீஸ் கொடுக்க போகிறேன். அடுத்து 5. இதெல்லாம் பண்ணும்போது கொஞ்சம் கவனமாக பண்ணுங்கள், கரெக்டாக டிக்ரீஸ் கொடுக்குறமான. ஏன்னா இதுதான் வந்து இதுக்கப்புறம் போகிறதுக்கு இதுதான் பேஸாக இருக்கும். இதுக்கப்புறம் நம்ம போடக்கூடிய ஸ்டிச்சுக்கு இது பேஸாக இருக்கும். அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், இதுக்கப்புறம் இது வந்து கரெக்டாக இருக்கான்னு நம்ம பார்த்துக்கணும். ஸோ இது 6 முடிச்சாச்சு. ஒரு தடவை கவுண்ட் பண்ணிக்கோங்க, எத்தனை இருக்குதுன்னு கவுண்ட் பண்ணிவிட்டு கூட நீங்கள் வந்து கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கலாம். 1 2 3 4 5 6 இருக்குது. ஸோ இந்த இடத்துல இன்னும் 2 ஸ்டிச் இருக்குது நமக்கு தெரியுதா. அந்த 2 ஸ்டிச்சையும் டிக்ரீஸ் பண்ணிட்டோம்னா 7வது டிக்ரீஸும் கம்ப்ளீட் ஆகிடும். ஸோ இப்போ இந்த இடத்துல 7 டிக்ரீஸ் கொடுத்து முடிச்சிட்டோம். இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டிச்சில் ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டுட்டு ஒரு செயின் ஒன்று ஆட் பண்ணிவிடுங்க. ஆட் பண்ணிட்டு அடுத்த ரோ கண்டினியூ பண்ண போகிறோம். ஸோ ஓரளவுக்கு நம்மளோட ஹெட் போர்ஷன், டாலோட ஹெட் போர்ஷன் ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் கரெக்டான பேட்டர்னில் போட்டிங்கன்னா கண்டிப்பாக அந்த ஷேப் வந்து கரெக்டாக வந்துடும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ரோ 14 போட போகிறேன். ரோ 14 பார்த்திங்கன்னா நமக்கு 7 ஸ்டிச் இருக்குது இல்லையா, 7லேயுமே ஒவ்வொரு சிங்கிள் க்ரோஷேஸ் தான் நம்ம போட போகிறோம். ஃபைனலாக டிக்ரீஸ் பண்ணும்போது நமக்கு 7 சிங்கிள் க்ரோஷே கிடச்சிருக்கும். அந்த 7லேயுமே ஒவ்வொரு சிங்கிள் க்ரோஷேஸ் போட வேண்டியதான். போட்டுட்டு இந்த ரோவோட எண்டில் வந்து நம்ம கலர் சேஞ்ச் பண்ணுவோம். இப்போ இந்த டால் பொறுத்த வரைக்கும் ரிவர்சிபிள் டாலில் வந்து இது ஹெட் போர்ஷன், அடுத்து வர்றது பாடி போர்ஷன், அடுத்து வர்றது இந்த டாலோட ஸ்கர்ட்டு மாதிரி தான் நம்ம கன்சிடர் பண்ண போகிறோம். ஸோ இந்த ஹெட்டு வந்து நீங்கள் ஒயிட்டு, இந்த லைட் பிங்க்கு, இல்லை இந்த ஸ்கின் கலர் எது கிடச்சாலும் நீங்கள் போட்டுக்கலாம். பட் நடுவில் போடுற அந்த பாடி போர்ஷன் வந்து நம்ம அந்த ஃப்ளாராகவும் கன்சிடர் பண்ணிப்போம், டாலாகவும் கன்சிடர் பண்ணிப்போம்ல. அந்த ஃப்ளாரோட காம்பு பகுதியாகவும் இருக்கணும், இந்த டாலுக்கு உடம்பு பகுதியாகவும் இருக்கணும். அதனால் என்ன பண்ணணும்னா கம்பல்சரியாக நீங்கள் க்ரீன் தான் யூஸ் பண்ணணும் அந்த இடத்துல.
ஸோ அதுக்கப்புறம் வர ஸ்கர்ட் போர்ஷன் வந்து உங்களோட கலர் சாய்ஸ், நீங்கள் எந்த கலர் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். பட் இந்த பாடி போர்ஷனுக்கு மட்டும் க்ரீன் கம்பல்சரியாக யூஸ் பண்ணணும். ஸோ இந்த லாஸ்ட்டு ஸ்டிச்சில் வந்து நம்ம கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ இந்த லாஸ்ட்டு ஸ்டிச் இருக்கு இல்லையா, இது நீங்கள் இந்த ஸ்லிப் ஸ்டிச் போட்டுட்டு அந்த இடத்துல கூட சேஞ்ச் பண்ணலாம். பட் இது வந்து பார்க்கும்போது விசிபிளாக தெரியாது, நம்ம அந்த இடத்துல சேஞ்ச் பண்ணியிருக்கோங்கிறது தெரியாது. அந்த மாதிரி தெரியாமல் இருக்கிறதுக்கு தான் நான் இது பண்ணுறேன். இப்போ போட்டுட்டு இந்த ஃபஸ்ட்டு ஸ்டிச்சில் ஒரு ஸ்லிப் ஸ்டிச் அந்த க்ரீன் கலர் ஸ்டிச்சை வச்சே போட்டுக்கோங்க, த்ரெட்டை வச்சே போட்டுக்கோங்க. போட்டால் ஆட்டோமேட்டிக்காக அந்த இடத்துல க்ரீன் வந்து மாறிடும். இப்போ இந்த எக்ஸஸாக இருக்கிற த்ரெட்டு எல்லாத்தையுமே அப்படியே உள் பக்கமாக சொருகி விட்டுறலாம். நம்ம அது செக்யூர்ட் ஆயிரும். நான் அந்த ஒயிட் வந்து கட் பண்ணி எடுத்துட்டேன், எக்ஸஸ் இருக்க ஒயிட்டை வந்து கட் பண்ணிட்டேன். இப்போ க்ரீன் வச்சு ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ரோ 15 வந்து பார்த்திங்கன்னா 7 இன்க்ரீஸ், அதாவது ஏற்கனவே 7 சிங்கிள் க்ரோஷே இருக்குது, அது எல்லாத்துலேயுமே 2 சிங்கிள் க்ரோஷே போட்டோம்னா நமக்கு இந்த ரோவோட எண்டில் 14 சிங்கிள் க்ரோஷேஸ் கிடைக்கும் க்ரீனில். ஸோ 14 சிங்கிள் க்ரோஷே கிடைக்கும். ஸோ இன்க்ரீஸ்னால் தெரியும், ஒரே ஸ்டிச்சில் 2 ஸ்டிச்சு போடுவோம், சிங்கிள் க்ரோஷே போடுவோம் இல்லையா, அதுதான். இதே மாதிரி இந்த ஃபுல்லாக ரவுண்டு ஃபுல்லாக போட வேண்டியதான். இப்போ நான் ரோ முடிச்சிட்டேன், அந்த ரோ முடிச்சிட்டேன், ரோ 15 முடிச்சிட்டேன். இப்போ ரோ 16 to 18 வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயுமே ஒவ்வொரு சிங்கிள் க்ரோஷே. நமக்கு வந்து லாஸ்ட் ரவுண்டில் ஒரு 14 சிங்கிள் க்ரோஷேஸ் கிடச்சிருக்கும். அது அப்படியே 3 ரோ 16, 17, 18 ரோ ஃபுல்லாகவே வந்து ஒவ்வொரு சிங்கிள் க்ரோஷேஸ் போட்டு மேலே ஹைட் ஏற்ற வேண்டியதான். ஸோ எந்த டிக்ரீஸோ இன்க்ரீஸோ எதுவுமே கிடையாது, ஃபுல்லாகவே எல்லாத்துலேயும் ஒவ்வொரு ஸ்டிச்சஸ் போட்டுற வேண்டியதான். இந்த ரோவோட வந்து எண்டு வந்து ஃபுல்லாகவே 14 சிங்கிள் க்ரோஷேஸ் தான் வரும். ஸோ ஒரு ரோ முடித்ததுக்கப்புறம் ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டுட்டு ஒரு செயின் ஆட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் ரோ போடுங்க. ஸோ இந்த ரோ முடிச்சுட்டு நான் அந்த 3 ரோவும் முடிச்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ 6 to 8 வரைக்கும் இந்த ரோ கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து அடுத்த 16 to 18 வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ 19th ரோ நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். அதுக்கு வந்து ஸ்லிப் ஸ்டிச் போட்டுட்டு ஒரு செயின் ஒன்று ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ரோ 19 பார்த்திங்கன்னா ஒரு சிங்கிள் க்ரோஷே அண்ட் டிக்ரீஸ் ஒன்று கொடுக்க போகிறோம். அடுத்து நம்ம ஒரு சிங்கிள் க்ரோஷே போட்டுக்கோங்க. அடுத்து ஒரு டிக்ரீஸ் கொடுக்க போகிறோம். இதே மாதிரி தான் இந்த ரோ ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணணும். ரோ ஃபுல்லாக இதை வந்து இந்த பேட்டர்னை 4 தடவை ரிப்பீட் பண்ணணும். லாஸ்ட்டில் ஒரு 2 சிங்கிள் க்ரோஷேஸ் மட்டும் போடுற மாதிரி இருக்கும். ஸோ ரோ 18 வந்து நமக்கு 14 சிங்கிள் க்ரோஷேஸ் இருந்திருக்கும். அதில் வந்து ஒரு சிங்கிள் க்ரோஷே ஒரு டிக்ரீஸ்னு 4 தடவை ரிப்பீட் பண்ணும்போது ரிப்பீட் பண்ணிவிட்டு நீங்கள் லாஸ்ட்டாக ஒரு 2 சிங்கிள் க்ரோஷே போடுற மாதிரி இருக்கும். அதை போட்டு முடிச்சுட்டு பார்க்கும்போது நமக்கு 10 சிங்கிள் க்ரோஷேஸ் கிடைக்கும். இங்கே பேட்டர்ன் கொஞ்சம் கவனமாக போடுங்க, ஏன்னா ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு மாதிரி மாறும். ஒரே மாதிரி ரிப்பீட்டடாகவே வந்துட்டுருக்குன்னு சொல்ல முடியாது, கொஞ்சம் சேஞ்சஸ் இருக்கும். அதனால் நீங்கள் வந்து போடும்போது கொஞ்சம் கவனமாக போட பாருங்கள். இது 4 தடவை ரிப்பீட் பண்ணணும். ஒரு சிங்கிள் க்ரோஷே அண்ட் ஒரு டிக்ரீஸை 4 தடவை ரிப்பீட் பண்ணணும். லாஸ்ட்டில் 2 செயின் இருக்கும், அது 2லையும் ஒரு சிங்கிள் க்ரோஷேஸ் போட்டுருணும்.
இப்போ ரோ 20 பார்த்திங்கன்னா ஒரு செயின் ஆட் பண்ணிக்கிறேன், அதாவது செயின் 3 ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா நம்ம அதுக்கப்புறம் வந்து டபுள் க்ரோஷேஸ் போட போகிறோம். இந்த ரோ பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஃப்ரண்ட் லூப்பில் மட்டும்தான் போட போகிறோம், பேக் லூப்பை சேர்த்து போட போகிறதில்ல, ஃப்ரண்ட் லூப்பில் மட்டும்தான் போட போகிறோம். ஸோ ரோ வந்து 3 செயின்ஸ் ஆட் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதில் ஒரு டபுள் க்ரோஷே, அடுத்த ஸ்டிச்சில் ஒரு டபுள் க்ரோஷே இன்க்ரீஸ், அதுவும் வந்து ஃப்ரண்ட் லூப்பில் தான் போடணும். இந்த ரோ ஃபுல்லாகவே நீங்கள் ஃப்ரண்ட் லூப்பில் மட்டும்தான் ஒர்க் பண்ண போகிறீங்க. இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, இது வந்து அந்த நம்ம அது அடுத்து வந்து ஃப்ளாரோட அந்த பாடி இது இருக்கு இல்லையா, டாலோட ஸ்கர்ட்டு போட போகிறோம். ஸோ அதை ரிவர்ஸ் பண்ணி க்ளோஸ் பண்ணும்போது இந்த இடம் வந்து நமக்கு ஃப்ளெக்சிபிளாக இருந்தால் மட்டும்தான் அது ஃபுல்லாக ஹெட் போர்ஷன் கவர் ஆகும். ஸோ இந்த போர்ஷன்லேருந்து கொஞ்சம் வந்து ஹூக்கை லூஸ் வச்சு போட ஆரம்பிங்க. ஸ்டிச்சஸ் வந்து கொஞ்சம் லூஸாக இருக்கணும். ஃப்ரண்ட் லூப்பில் மட்டும் போடணும், கொஞ்சம் ஹூக்கை வந்து லூஸாக போடணும், ரொம்பவும் லூஸாக போடக்கூடாது, ஓரளவுக்கு நமக்கு ஃப்ளெக்சிபிளாக இருக்கிற மாதிரி இருக்கணும். ஸ்டிச்சஸ் வந்து இழுத்து பிடிச்சி டைட்டாக போட வேண்டாம். ஸோ இதுக்கப்புறம் வர அந்த க்ரீன் போர்ஷன் எல்லாமே கொஞ்சம் லூஸாக போட்டாக்க நமக்கு வந்து அந்த நம்ம ரிவர்ஸ் பண்ணும்போது அது ஈஸியாக இருக்கும். அதுக்காக தான், அப்போ தான் அந்த ஹெட் போர்ஷன் ஃபுல்லாகவே அந்த ஃப்ளாரில் கவர் ஆகிற மாதிரி இருக்கும். இப்போ இந்த ரோ ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா ஒரு டபுள் க்ரோஷே அண்ட் டபுள் க்ரோஷே இன்க்ரீஸ் ஃபுல்லாகவே போட்டு முடிக்கும் போது நமக்கு 15 டபுள் க்ரோஷேஸ் கிடைக்கும் இந்த ரோவோட எண்டில். ஸோ இதில் வந்து ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு ஸ்டிச்சில் போட்டுட்டு அடுத்த ரோவுக்கு 3 செயின்ஸ் ஆட் பண்ணிக்கணும். நான் அதை பேட்டர்ன்லேயே மென்ஷன் பண்ணியிருக்கேன், ஏன்னா அதை நீங்கள் எழுதிட்டு பண்ணும்போது தான் அது ஞாபகத்துக்கு வரும், இல்லைன்னா நம்ம விட்டுடுவோம். ஸோ பேட்டர்னை கொஞ்சம் கவனமாக எழுதுங்க பார்த்து. ஸோ இது கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாக இருக்கிற மாதிரி இருக்கணும். இப்போ ரோ 21 பார்த்திங்கன்னா அதே மாதிரி 3 செயின் ஆட் பண்ணிக்கலாம். செயின் 3 போட்டுட்டு 2 டபுள் க்ரோஷே ஒரு இன்க்ரீஸ், அதாவது ஒவ்வொரு டபுள் க்ரோஷேவாக ஒவ்வொரு ஸ்டிச்லேயும் போடுங்க. போட்டுட்டு அடுத்தடுத்ததில் வந்து ஒரு டபுள் க்ரோஷே போட்டாச்சு. இப்போ இன்னொரு டபுள் க்ரோஷே, ரெண்டாவது டபுள் க்ரோஷே நான் போடுறேன். மூணாவது ஸ்டிச்சில் ஒரு இன்க்ரீஸ் டபுள் க்ரோஷே. ஓகே, இதில் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டிச்சை மார்க் பண்ணிக்கணும். இப்போ அடுத்த ஸ்டிச்சில் ஒரு இன்க்ரீஸ் கொடுக்கணும். இதில் வந்து நம்ம அந்த 3 செயினை வந்து ஸ்டிச்சாக கன்சிடர் பண்ண வேண்டாம், அது வந்து ஹைட்டுக்காக மட்டும்தான் போடுறோம், அதை ஸ்டிச்சாக கன்சிடர் பண்ண வேண்டாம். ஸோ இந்த ரோவில் அடுத்து ஒரு இன்க்ரீஸ் கொடுத்துக்கிறேன். ஸோ இந்த ரோவோட எண்டில் பார்த்திங்கன்னா நமக்கு 20 டபுள் க்ரோஷேஸ் கிடைக்கும். 2 டபுள் க்ரோஷே அண்ட் ஒரு இன்க்ரீஸ். ரெண்டு டபுள் க்ரோஷே ஒரு இன்க்ரீஸ் போட்டுட்டு இந்த ரோவில் வந்து 20 டபுள் க்ரோஷே நமக்கு கிடைக்கும் எண்டில். ஸோ ஸ்டார்டிங்கில் இந்த செயின் 3ன்றதை கரெக்டாக ஞாபகமாக போட்டுருங்க. அதுக்கு தான் நான் பேட்டர்ன்லேயே ஆட் பண்ணிட்டேன், கன்ஃபியூஸ் ஆகிக்க வேண்டாம். அது ஸ்டிச்சாக கன்சிடர் பண்ண வேண்டாம். செயின் 3 வந்து ஹைட்டுக்காக போடுறோம். ஸோ இந்த ரோ முடிச்சுட்டு பார்க்கலாம். ரோ 21 முடிச்சாச்சு. இப்போ ரோ 22க்காக நான் என்ன பண்ணுறேன், ஸ்லிப் ஸ்டிச் போட்டுட்டு ஒரு செயின் ஆட் பண்ணிக்கிறேன். சாரி, 3 செயின்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ 3 டபுள் க்ரோஷே ஒரு இன்க்ரீஸ். இந்த ரோவில் பெருசாக எதுவும் இது கிடையாது, 3 டபுள் க்ரோஷே அதே மாதிரி. செயினில் மார்க் பண்ணிடாதீங்க, ஸ்டிச்சில் மார்க் பண்ணணும். நம்ம 3 செயின் போட்டிருக்கோம்ல, அதில் மார்க் பண்ணக்கூடாது, ஸ்டிச்சில். ஸோ நெக்ஸ்ட்டு செகண்ட் டபுள் க்ரோஷே. இது எல்லாமே கொஞ்சம் லூஸாக போடுங்க. இந்த க்ரீன் போர்ஷன் எல்லாமே அந்த ரோ 20க்கு அப்புறம் வர்றது எல்லாமே கொஞ்சம் லூஸாக போடணும். அடுத்து ஒரு இன்க்ரீஸ், டபுள் க்ரோஷே இன்க்ரீஸ். இது இன்னும் கொஞ்சம் இந்த டாலோ இந்த பூவோ அந்த ஃப்ளாரு எல்லாமே உங்களுக்கு பெருசாக வேணும்னு நினச்சிங்கன்னா ஹூக் சைஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து நான் 2 எடுத்திருக்கேன். 2.5, 3, 3.5 வரைக்கும் கூட போகலாம். அதுக்கு மேலே போனால் ரொம்ப பெருசாக இருக்க மாதிரி இருக்கும். இல்லை ஒரே ஒரு இது தான் செய்ய போகிறேன் அப்படின்னாலும் ஓகே. இல்லை 3 நாள் நான் செஞ்சு ஒரு பொக்கே மாதிரி கன்வெர்ட் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னா
இந்த சைஸ் ஓகே, 2 mm ஹுக் ஓகே. ஸோ இந்த ரோவோட எண்டில் பார்த்திங்கன்னா நமக்கு 25 சிங்கிள் டபுள் க்ரோஷேஸ் கிடைக்கும். ஃபுல்லாக முடிச்சுட்டு காமிக்கிறேன் நான். ஒவ்வொரு தடவையும் வந்து கவுண்ட் பண்ணிக்கோங்க, ஸ்டிச்சஸ் வந்து கரெக்டாக போட்டிருக்கோமான்னு. ஏன்னா நம்ம வந்து கொஞ்சம் யோசித்து அதே இதில் இருந்தால் தான் ஓகே. இல்லை ஏதாவது வேறு டிஸ்டர்பன்ஸில் இருந்துட்டு நீங்கள் போட்டிங்கன்னா ஏதாவது ஒரு ஸ்டிச்சு மிஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ஒவ்வொரு ரோவும் கவுண்ட் பண்ணிக்கோங்க கொஞ்சம். இப்போ ரோ 23 போட போகிறோம். ரோ 23 பார்த்திங்கன்னாக்கா நமக்கு 4 டபுள் க்ரோஷே அண்ட் ஒரு இன்க்ரீஸ் கொடுக்கணும். ஸோ 3 செயின் ஆட் பண்ணிக்கோங்க. செயின் ஆட் பண்ணிட்டு அதே மாதிரி 4 டபுள் க்ரோஷே, ஒவ்வொரு ஸ்டிச்லேயும் ஒவ்வொரு டபுள் க்ரோஷே அண்டு லாஸ்ட்டாக ஒரு டபுள் க்ரோஷே இன்க்ரீஸ். இதை வந்து 5 தடவை நம்ம ரிப்பீட் பண்ணும்போது இந்த ரோவோட எண்டில் நமக்கு 30 சிங்கிள் க்ரோஷே டபுள் க்ரோஷேஸ் கிடைக்கும் நமக்கு. ரொம்ப ஈஸியான ஒரு ரிவர்சிபிள் டால் தான், ஆனால் பார்க்குறதுக்கு ரொம்ப க்யூட்டாக இருக்கும். நீங்கள் இதை வந்து பொக்கேவாக வைக்கும்போது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு ரிவர்சிபிள் டால் சென்டரில் வச்சுட்டு சுற்றி ஒரு 4-5 ஃப்ளார் வந்து செஞ்சு வச்சிட்டோன்னு வைங்களேன், அது ஒரு டால் பொக்கே மாதிரி கொடுக்கலாம். ஒரு கிஃப்ட் ஐடியா, நல்ல கிஃப்ட் ஐடியா. ஸோ நான் அடுத்து வந்து ஃப்ளார்ஸும் வந்து எப்படி எப்படி போடணுங்கிறதையும் நான் உங்களுக்கு அடுத்தடுத்த கிளாஸஸ் போடுறேன். ஸோ அடுத்து பொக்கே வந்து நம்ம ரெடி பண்ணி கொடுக்கலாம். இது அந்த ஃப்ளாரோட கலர் மட்டும் சேஞ்ச் பண்ணிவிட்டு நம்ம ஒரு 4-5 டால்ஸ் மாதிரி செஞ்சு கூட கொடுக்கலாம். ஸோ இந்த 4 டபுள் க்ரோஷே அண்ட் ஒரு இன்க்ரீஸை வந்து 5 தடவை ரிப்பீட் பண்ணும்போது நமக்கு இந்த ரோவோட எண்டில் 30 டபுள் க்ரோஷேஸ் கிடைக்கும். ஸோ இந்த ரோ முடிக்கும்போது நம்ம நெக்ஸ்ட்டு கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதை ஃபினிஷ் பண்ணாமல் அந்த லாஸ்ட்டு ஸ்டிச் இருக்கு இல்லையா, அதில் நெக்ஸ்ட்டு கலரை ஆட் பண்ணிவிட்டு சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த கலர் வந்து 3rd கலர், அது வந்து உங்களோட விருப்பம் தான், என்ன கலர் சூஸ் பண்ணிக்கிறதுனால நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த க்ரீன் மட்டும் கம்பல்சரி. டாப் அண்ட் பாட்டம் வந்து நம்ம டாப் வந்து ஒயிட்டோ இல்லை பிங்க்கோ எப்படி வேணாலும் வச்சுக்கலாம், பாட்டம் வந்து என்ன கலர் வேணாலும் வச்சுக்கலாம். ஸோ இந்த இடத்துல நான் வந்து எல்லோ எடுத்திருக்கேன். இந்த இடத்துல எல்லோ கலரை வந்து நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். அதாவது இந்த டாலோட ஸ்கர்ட்டாகவும் இருக்கும், ரிவர்ஸ் பண்ணி பார்க்கும்போது அது ஃப்ளாராகவும் இருக்கும். ஓகேவா? இப்போ இந்த இடத்துல வந்து நம்ம ஆட் பண்ணிவிட்டு இந்த ஃபஸ்ட்டு ஸ்டிச்சில் ஸ்லிப் ஸ்டிச் போட்டோம்னா அது ஆட்டோமேட்டிக்காக அந்த கலர் வந்து ஆட் ஆகிக்கும். ஸோ இந்த இடத்துல 3 செயின் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த எக்ஸஸாக இருக்கிற க்ரீன் யானை கட் பண்ணிடுங்க, இதுக்கப்புறம் இது தேவைப்படாது. ஸோ இந்த இடத்துல என்ன பண்ண போகிறோன்னா ஃப்ரண்ட் லூப்பில் மட்டும்தான் இங்கேயும் நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். இந்த இடத்துலையும் நம்ம ஃப்ரண்ட் லூப்பில் மட்டும்தான் ஒர்க் பண்ண போகிறோம். அதனால் இந்த இடத்துல 3 செயின் போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு போட்டுட்டு இந்த ஃப்ரண்ட் லூப்பில் மட்டும் எடுத்து ஒவ்வொரு இடத்துலையும் 3 டபுள் க்ரோஷே போட வேண்டியதான். அதாவது ஒவ்வொரு ஸ்டிச்லேயுமே 3 டபுள் க்ரோஷே கம்பல்சரியாக போடணும். ஸோ இந்த ரோவோட எண்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 90 டபுள் க்ரோஷேஸ் கிடைக்கும் இந்த ரோவில். ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போடுங்க. நீங்கள் எந்த அளவுக்கு ஃபுல்லாக போடுறீங்களோ அந்தளவுக்கு வந்து நமக்கு ஃப்ளார் வந்து அந்த கார்னேஷன் ஃப்ளார் வந்து அடர்த்தியாக தெரியும். ஸோ அப்போ தான் நீங்கள் வந்து ரிவர்ஸ் பண்ணும்போது அந்த டாலோட ஃபேஸை வந்து ஃபுல்லாக ஃப்ளாராக கவர் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ நம்ம வெளியிலேருந்து பார்க்கும்போது உள்ளே இருக்க டால் வந்து நமக்கு தெரியக்கூடாது, மேலே இருக்க அந்த ஃப்ளார் மட்டும்தான் தெரியணும் நமக்கு. ஸோ அதை ரிவர்ஸ் பண்ணி காமிக்கும் போது தான் அது உள்ளே ஒரு டால் இருக்குது அப்படிங்கிறதே தெரியணும். ஸோ அதனால் இந்த இடத்துல வந்து ஒவ்வொரு இடத்துலையும் கம்பல்சரியாக 3 அதுவும் ஃப்ரண்ட் லூப்பில் மட்டும் போடுங்க. 3 டபுள் க்ரோஷேஸ் எல்லா இடத்துலையும் போடணும். கவுண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 90 இருக்கணும்.
இப்போ இது ஃபுல்லாக முடிச்சுட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். எல்லா ஸ்டிச்லேயுமே 3 3 போடுங்க, எதையும் ஸ்கிப் பண்ணிட வேண்டாம். உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும், கீழே இருக்க ஸ்டிச்சுன்னா ஃப்ரண்ட் லூப்பில் மட்டும் நம்ம போடுறோம், அப்போ அது கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும். பக்கத்தில் இருக்க ஸ்டிச்சை பார்த்து அதில் 3 3 போடுங்க. நமக்கு அந்த ஃப்ளார் அடர்த்தியாக வரணும். ஸோ எதையும் ஸ்கிப் பண்ணாமல் எல்லாத்துலேயும் 3 3 போடணும். இப்போ இந்த ரோ நான் முடிச்சுட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு. இப்போ ரோ 24 முடிச்சாச்சு. இந்த மாதிரி நமக்கு ஃப்ளார் கிடைக்கும். இப்போ அடுத்த ரோ கண்டினியூ பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா, இதே இடத்துல ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டுட்டு செயின் 3 ஆட் பண்ணிக்கலாம் நம்ம. ஸோ ஸ்லிப் ஸ்டிச் போட்டுருங்க. போட்டுட்டு அடுத்த ரோவுக்கு ஒரு செயின் 3 ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு இப்போ இருக்கிற 90 ஸ்டிச்லேயும் 3 3 டபுள் க்ரோஷே நம்ம போடணும். இது ஃபுல்லாகவே போடலாம், ஃப்ரண்ட் லூப்பில் மட்டும் போடணுங்கிறது இல்லை, ஃபுல்லாகவே 2 லூப்பையுமே சேர்த்து வச்சு போடலாம். இதில் செயின் 3 ஆட் பண்ண மறக்காதீங்க. ஸ்டிச்சை மார்க் பண்ணிக்கோங்க, 2 லூப்லேயும் சேர்த்து போடுங்க. ஒரே இடத்துல 3 ஸ்டிச்சு போடணும். ஸோ இந்த ரோவோட எண்டில் நமக்கு 270 டபுள் க்ரோஷேஸ் கிடைக்கும். ஸோ எங்கேயும் ஸ்கிப் பண்ணாதீங்க, எல்லா இடத்துலையும் கம்பல்சரியாக ஒவ்வொரு 3 3 டபுள் க்ரோஷே போடணும். இது எந்த அளவுக்கு நீங்கள் அடர்த்தியாக போடுறீங்களோ அந்தளவுக்கு நமக்கு ஃப்ளார் நல்ல இதாக கிடைக்கும். ஸோ உங்களோட டாலையும் ஃபுல்லாக கவர் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் இதில் ஒரு ஸ்டிச்சு கூட மிஸ் பண்ணாமல் ஃபுல்லாக போடுங்க. கொஞ்சம் பொறுமையாக டைம் எடுக்கும் தான், வேறு வழி கிடையாது. 270 ஸ்டிச்சுங்கிறது சும்மா இல்லை, கொஞ்சம் டைம் எடுக்கும், பொறுமையாக போடுங்க. இந்த கார்னேஷன் ஃப்ளார் நீங்கள் என்ன கலரில் எப்படி என்ன பண்ணாலும் அது ஒரு மாதிரி அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. நம்ம ஆல்ரெடி நம்ம சேனலில் ஒரு பேண்டு ஒன்று போட்டிருப்போம். ஸோ இது நீங்கள் இந்த கார்னேஷன் ஃப்ளார்ஸ் மட்டுமே வச்சு ஒரு பொக்கே ரெடி பண்ண முடியும். அதுவும் நான் உங்கள் கிளாஸஸ் போடுறேன் அதுக்கப்புறம். ஸோ இப்போ நான் 270 டபுள் க்ரோஷேஸ் போட்டு முடிச்சிட்டேன். இப்போ இந்த ஃபஸ்ட்டு போட்ட ஸ்டிச்சில் ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கோங்க. இப்போ இந்த ஃப்ளாரோட பார்ட்டில் நம்ம லாஸ்ட் ரோ போட போகிறோம், அதாவது 26th ரோ போட போகிறோம். அது என்ன பண்ணணும்னா, இப்போ இந்த இடத்துல நம்ம எப்பயும் போல் ஸ்லிப் ஸ்டிச் போடுறோம் இல்லையா, போட்டுட்டு அந்த இடத்துல ஒரு 3 செயின் ஆட் பண்ணிக்கோங்க. 3 செயின் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஸ்டிச்சில் ஒரு சிங்கிள் க்ரோஷே போடணும். நெக்ஸ்ட்டு ஸ்டிச்சில் ஒரு சிங்கிள் க்ரோஷே போடணும். நல்லா கவனிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஸ்டிச்சில் ஒரு சிங்கிள் க்ரோஷே போடுறோம். 3 செயின், ஒரு சிங்கிள் க்ரோஷே. இதை எண்டு வரைக்கும் ரிப்பீட் பண்ணணும். ஸோ இந்த ஃப்ளாரோட அவுட்ரு பார்ட் இது முடிச்சுட்டு பார்க்கும்போது உங்களுக்கு ஃப்ளார் இன்னும் நெருக்கமாக இதாக தெரியும். ஸோ எந்த ஸ்டிச்சையும் ஸ்கிப் பண்ணாமல் 3 செயின், ஒரு சிங்கிள் க்ரோஷே பக்கத்து ஸ்டிச்சில். இது கொஞ்சம் டைம் எடுக்கும் தான், கொஞ்சம் பொறுமையாக போடுங்க. லாஸ்ட் 2 ரோவுமே கொஞ்சம் நமக்கு டைம் எடுக்கும் போடுறதுக்கு. மூணு, ஒரு செயின் பக்கத்தில், சாரி ஒரு சிங்கிள் க்ரோஷே. இதே மாதிரி ஃபுல்லாக 270 ஸ்டிச்லேயும் நம்ம போட போகிறோம். இப்போ நான் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இப்போ எண்டுக்கு வந்தாச்சு. இந்த இடத்துல ஒரு 2 ஸ்டிச்சு மட்டும் இருக்குது, அதை மட்டும் போட்டுடுறேன். 3 செயின் போட்டுக்கோங்க.
பக்கத்தில் இருக்க ஸ்டிச்சில் ஒரு சிங்கிள் க்ரோஷே போட்டுக்கோங்க. 3 செயின், ஒரு சிங்கிள் க்ரோஷே. இப்போ இதில் வந்து லாஸ்ட்டில் என்ன பண்ண போகிறோன்னா, இந்த எண்டு போர்ஷனுக்கு வந்துட்டிங்க இல்லையா, இந்த இடத்துல கேப்பு தெரியக்கூடாது. அதனால் என்ன பண்ணுங்கள், 3 செயின் போட்டுட்டு அந்த ஃபஸ்ட்டு ஸ்டிச்சில் வந்து ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டு இதை கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஸ்லிப் ஸ்டிச் போட்டுட்டு கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஒரு செயின் ஆட் பண்ணி எக்ஸஸ் யானை கட் பண்ணி விட்டுடுங்க. இந்த எல்லோ யான் வந்து வாங்கும்போது 2 பண்டலாக வாங்கி வச்சுக்கோங்க. ஏன்னா நமக்கு வந்து ஒன்றில் முடியாது. எனக்கு ஒன்றும் ஒரு கொஞ்சோண்டு தேவைப்பட்டுச்சு. பட் நீங்கள் வந்து 2ஆக வாங்கி வச்சுக்கோங்க. ஏன்னா ஸ்டிச்சஸ் நம்ம போடும்போது எக்ஸஸாக வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ பத்தலைன்னு அந்த நேரத்தில் போயிடக்கூடாது. அதுக்கப்புறம் அந்த ஷேடு கிடைக்கலன்னா பிரச்சனை ஆகிடும். ஸோ எந்த ப்ராஜெக்ட்டுக்குமே நீங்கள் வந்து சின்ன ப்ராஜெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா 2 பீஸ் வாங்கி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ நம்மளோட டால் ஹெட்டு, பாடி அண்டு ஸ்கர்ட் போர்ஷன் முடிஞ்சிருச்சு. இப்போ இந்த எக்ஸஸ் யான் எல்லாமே வந்து உள்ளே ஹைட் பண்ணி விட்டுருங்க. இந்த நம்ம போட்டோம் இல்லையா, அந்த சேஞ்ச் பண்ண கலர் எல்லாத்தையுமே ஹைட் பண்ணி போட்டுருங்க. இதோட பார்ட் 2 வீடியோ வந்து நாளைக்கு நான் அப்லோட் பண்ணுறேன்.